Morning students, let us continue our chapter 11 in 12th computer science, that is database concepts. In our previous two classes we talked about what is a data, what is an information, and database management system, its characteristics and components, and then we studied about the different data models and the differences between database management system and relational database management system. And in today's class we are moving to relational algebra in database management system. We have studied a lot about algebra in our mathematics section. Let us see how to perform some algebraic operations in database. Relational algebra was first created by Edgar F. Codd while at IBM. IBM is a software developing organization, that is International Business Machine. அதில் ஒர்க் பண்ணுற ஒருத்தர் எட்கர் எஃப் காட் அப்படிங்கிறவர் தான் இந்த ரிலேஷனல் அல்ஜீப்ராவை கிரியேட் பண்ணுறாரு. இட் வாஸ் யூஸ்ட் ஃபார் மாடலிங் த டேட்டா ஸ்டோர்ட் இன் ரிலேஷனல் டேட்டாபேசஸ். ரிலேஷனல் டேட்டாபேசஸ்னாவே தெரியும் நமக்கு, டேட்டாஸ் ஆர் ஸ்டோர்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் டேபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேபிள்குள்ளே ஒரு டேட்டாவை எப்படி ஸ்டோர் பண்ண போகிறோம், வாட் ஆர் த மெத்தட்ஸ் வி ஆர் கோயிங் டு யூஸ் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறாரு. அண்ட் டிஃபைனிங் queries on it. What is a query? Query means fetching the needed data from the database. நமக்கு தேவையான டேட்டாவை மட்டும் ஹோல் டேட்டாபேஸ்லேருந்து வாங்குறது தான் நம்ம querying அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட ஆனுவல் எக்ஸாமோட மார்க் ஷீட் நம்மளோட எக்ஸல் ஷீட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஐ வாண்டட் டு நோ ஹூ ஆர் ஆல் காட் 100 in different subjects. ஸோ யார் யாரெல்லாம் 100 வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு கொஷின் கேட்டு அந்த டீட்டெயில்ஸ் மட்டும் அந்த டேபிள்லேருந்து வாங்கினேன்னா தட் இஸ் கால்ட் as querying data from a database. Relational algebra is a procedural query language used to query the database tables using SQL. ரிலேஷனல் அல்ஜிப்ராவுமே ஒரு query லாங்குவேஜ் தான். எதுக்காக யூஸ் ஆகுது? டேட்டாபேஸ்லேருந்து ஒரு பர்டிகுலர் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற டேட்டாவை மட்டும் வாங்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு லாங்குவேஜ் தான் ரிலேஷனல் அல்ஜிப்ரா. திஸ் இஸ் யூஸிங் SQL, ஸ்ட்ரக்சர்டு query language. Relational algebra operations are performed recursively on a table. ரிலேஷன்னாவே நமக்கு தெரியும், ரிலேஷன் இஸ் அ டேபிள் அண்ட் தென் ரோஸ் எல்லாம் நம்ம என்னன்னு சொல்கிறோம், டப்பிள்ஸ்னு சொல்கிறோம், காலம்ஸ் எல்லாம் ஆட்ரிபியூட்ஸ்னு சொல்கிறோம். ஒரு டேபிளை ரிலேஷன்னு சொல்கிறோம், ஒரு ரோவை டப்பிள்னு சொல்கிறோம், அண்ட் காலமை ஆட்ரிபியூட்னு சொல்கிறோம். ஆல் திஸ் ரிலேஷனல் அல்ஜிப்ரா ஆப்ரேஷன்ஸ் ஆர் பெர்ஃபார்ம்ட் ஆன் எ டேபிள் டு yield an output. The output of these operations is a new relation. கிடைக்கிற அவுட்புட்டும் ஒரு புது டேபிளாக தான் இருக்கும், which may be formed by using one or more input relations. 1 or 2 டேபிள்ஸ்லேருந்து வாங்கிட்டு வர டேட்டாவை ஒரு நியூ டேபிளில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். Relational algebra is divided into various groups. First one is unary relational operations. Unary means one, நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ சிங்கிள் டேபிளில் இருந்து எப்படி நம்ம ஒரு டேட்டாவை ஃபெச் பண்ணுறது அப்படிங்கிறது யூனரி ரிலேஷனல் ஆப்ரேஷன்ஸ். தேர் ஆர் 2 யூனரி ரிலேஷனல் ஆப்பரேட்டர்ஸ். என்னென்னா செலக்ட், அதோட சிம்பிள் சிக்மா, ப்ரொஜெக்ட், அதோட சிம்பிள் பை. ஸோ ரிலேஷனல் அல்ஜிப்ரா இஸ் யூஸ்டு டு fetch a data from a database. ஒரு டேட்டாபேஸ்லேருந்து டேட்டாவை query பண்ணி வாங்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் நம்ம ரிலேஷனல் அல்ஜிப்ரான்னு சொல்கிறோம். ரிலேஷனல் அல்ஜிப்ரி ஆப்ரேட்டர்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா யூனரி ஆப்ரேட்டர். தெர் ஆர் 2 ரிலேஷனல் யூனரி ஆப்ரேட்டர்ஸ், தட் இஸ் செலக்ட், தட் ஹாஸ் a symbol sigma, and project, that has a symbol pi. ரிலேஷனல் அல்ஜிப்ரா ஆப்ரேஷன்ஸ் ஃப்ரம் செட் தியரி. நம்ம பைத்தான்லேயும் பார்த்தோம் செட் தியரி எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு. டேட்டாபேஸில் செட் தியரி யூஸ் பண்ணுறதுக்கு we have union, intersection, difference and Cartesian product, and we are going to see one by one in detail. First நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், select, that is symbol sigma யூஸ் பண்ணுறது. ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்துட்டு இது பார்த்தோம்னா it will be more easy. See, this is a relationship. ஒரு டேபிளை தான் நம்ம ரிலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ரோவையும் டப்பிள்னு சொல்கிறோம், ஒரு காலமையும் ஆட்ரிபியூட்னு சொல்கிறோம் in a database. See, I have a relation. அதில் என்னென்ன ஆட்ரிபியூட் இருக்குதுன்னா ஸ்டூடெண்ட் நம்பர், நேம், கோர்ஸ் அண்ட் இயர். 4 columns இருக்குது. These 4 columns are called as attributes, and I have 4 rows, CS1, CS2, CS3 and CS4. இந்த ஒரு ரோவையும் நான் என்னென்னு சொல்கிறேன், டப்பிள்னு சொல்கிறேன். இந்த ரிலேஷனில் நம்ம டேட்டா வாங்க போகிறோம். எப்படி வாங்க போகிறோம் அப்படின்னா, ரிலேஷனோட பேர் ஸ்டூடெண்ட். ஸ்டூடெண்ட்டுங்கிற டேபிளில் இருந்து என்ன வாங்க போகிறோம், கோர்ஸுங்கிற ஆட்ரிபியூட்டில் பிக் டேட்டான்னு இருக்கிறத மட்டும் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்ல போகிறோம். இதுதான் சின்டாக்ஸ். சின்டாக்ஸ் யூ ஹேவ் டு பி வெரி தரோ வித் த சின்டாக்ஸ்.
What is the syntax says? It selects tuples from students where the course is big data. It selects the tuples in the table where the course is big data. In the table la big data course choose பண்ணிருக்கிற tuple, that is அந்த row மட்டும் select பண்ணி தான் கேட்க போறோம். Output will be Kannan big data, Lenin big data. மீதி ரெண்டு பேரும் R language Python programming இருக்கு. நான் எப்படி query பண்றேன்? ஸ்டூடெண்ட் ரிலேஷனில் பிக் டேட்டான்னு மட்டும் இருக்கிறத அந்த கோர்ஸ் காலம்லேருந்து எடுத்துத்தா அப்படின்னு சொல்ல போகிறேன். ஸோ செலக்ட் த டப்பிள்ஸ் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் ரிலேஷன் வேர் த கோர்ஸ் இஸ் பிக் டேட்டா. அதோட சின்டாக்ஸ் தான் இது. மை அவுட்புட் வில் பி லைக் திஸ். ஜென்ரல் ஃபார்ம் சிக்மா சி அண்ட் ஆர். R is a relation, table தான் relation சொல்கிறோம். அண்ட் கண்டிஷன் கொடுக்குற கண்டிஷன் தான் C on the attributes R. attributesங்கிறது காலம். இருக்கிற காலமில் நான் கொடுக்குற கண்டிஷனில் இருக்கிறத மட்டும் டேட்டா வாங்கிட்டுவான்னு சொல்கிறோம். இந்த எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறோம்? கோர்ஸ் காலமில் R பிக் டேட்டா இருக்கிறத மட்டும் வாங்கிட்டுவான்னு சொல்லும்போது இந்த ஃபுல் ரோவை எனக்கு ஃபெச் பண்ணிட்டு வருது. The select operation is used for selecting a subset with the tuples according to a given condition. இது ஒரு full set. அதில் கீழே இருக்கிற பர்டிகுலர் டேட்டா மட்டும் நம்ம சப்செட்னு சொல்கிறோம். நம்ம given condition படி ஒரு சப்செட்டை கிரியேட் பண்ணுறது தான் யாரோட வேலை? சிக்மா, that is select unary relational operator. Next one is project. அதோட symbol pi. The projection eliminates all attributes of the input relation but the mentioned in the projection list. The projection method defines a relation that contains a vertical subset of relation. அதே டேபிளே தான், இதே ரிலேஷனை தான். ரிலேஷனோட பேர் ஸ்டூடெண்ட் நம்பர், நேம், கோர்ஸ், இயர்னு 4 rows இருக்குது. ப்ரொஜெக்ட் என்ன பண்ணுன்னா ப்ரொஜெக்ட் கோர்ஸ் ஸ்டூடெண்ட் டேபிளில் இருக்கிற கோர்ஸ் காலமை மட்டும் எனக்கு எடுத்துத்தா. ஸோ ஃபஸ்ட்டு செலக்ட் என்ன பண்ணுச்சு? ரோஸாக ஆன்சர் தரும். இதே ப்ரொஜெக்ட் என்ன பண்ணும்? காலம்ஸாக ஆன்சர் தரும். அதனால தான் இதை வெர்டிக்கல் சப்செட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ப்ரொஜெக்ட் எலிமினேட்ஸ் ஆல் ஆட்ரிபியூட்ஸ். மீது எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணிடும். எதை மட்டும் லிஸ்ட்டில் வச்சுக்கும்? தோஸ் மென்ஷன்ட் இன் த ப்ரொஜெக்ஷன் லிஸ்ட். எதை மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்களோ அதை அந்த காலமை மட்டும் வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையும் என்ன பண்ணிடும்? எலிமினேட் பண்ணிடும். ஸோ நான் இப்போ ப்ரொஜெக்ஷன் ஆப்ரேட்டர் ஸ்டூடெண்ட் டேபிளில் கோர்ஸுங்கிற ஆட்ரிபியூட் மட்டும் வேணும்னு சொல்கிறேன். ஸோ கோர்ஸுங்கிற ஆட்ரிபியூட் அது மட்டும் டிஸ்பிளே பண்ணுது. மெயின் இம்பார்ட்டன்ட்லி யூ ஹேவ் டு நோ திஸ் இன் திஸ் இஸ் டூப்ளிகேட் ரோ இஸ் ரிமூவ்ட் இன் த ரிசல்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிக் டேட்டான்னு 2 இருக்குது இல்லையா? ஸோ அந்த டூப்ளிகேஷன் இது என்ன பண்ணிடும்? ரிமூவ் பண்ணிடும். ஸோ யூனரி ரிலேஷனல் ஆப்ரேட்டர் 2 சொல்கிறோம். ஒன் இஸ் செலக்ட், அனதர் ஒன் இஸ் ப்ரொஜெக்ட். செலக்டோட அவுட்புட் ரோஸாக இருக்கும், ப்ரொஜெக்டோட அவுட்புட்ஸ் காலம்ஸாக இருக்கும். சரியா? எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னாவே யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட். அந்த இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள், ப்ரொஜெக்ட்டுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க. ப்ரொஜெக்ட் ஸ்டூடெண்ட் நம்பர் அண்ட் கோர்ஸ் இன் ஸ்டூடெண்ட் டேபிள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 2 காலம் ஸ்டூடெண்ட் நம்பர், கோர்ஸ் ரெண்டுமே வருது. இங்கே பிக் டேட்டா ரெண்டுமே வந்திருக்குது. பிகாஸ் த ஸ்டூடெண்ட் நம்பர் இஸ் டிஃப்ரெண்ட், அதனால் 2 காலமே வந்திருக்குது. ஹியர் ப்ரொஜெக்ட் இஸ் எ வெர்டிக்கல் சப்செட். காலம் வைஸ் டேட்டாவை தான் எடுத்து தரும். இதே செலக்ட் ரோ வைஸ் டேட்டாவை நமக்கு எடுத்து தரும். நெக்ஸ்ட் we are moving to the set operations in relational algebra. First one is union symbol. ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கிறோம். ஏ செட்னு ஒன்று இருக்குது, பி செட்னு ஒன்று இருக்குதுன்னா A union B na that contains all the elements of A and also all the elements of B அப்படிங்கிறது யூனியனோட ஒர்க்னு நமக்கு தெரியும். It includes all tuples here is rows, all the tuples that are in the table A and B. இது table A, இது table B. ரெண்டையும் யூனியன் பண்ணோம்னா we'll be having all the tuples in A and all the tuples in B. It also eliminate the duplicates. ரெண்டுலையும் காமனாக இருக்கிறது என்ன பண்ணிடும்? எலிமினேட் பண்ணிடும். Set A union set B would be expressed as A union B. See this example. Table A, student number, name, CS1 3 4 Kannan Lenin Padmaja.
ஸ்டூடெண்ட் நம்பர் நேம் CS123 கண்ணன் கௌரி சங்கர் லெனின். இதை ரெண்டையும் யூனியன் பண்ணோம்னா இந்த 3 எலமெண்ட்ஸ் ப்ளஸ் இந்த 3 எலமெண்ட்ஸும் காமனாக வந்துடும். மெயின்லி இதில் என்ன பண்ணிவிடும், டூப்ளிகேட்ஸை எலிமினேட் பண்ணிவிடும். ஹியர் CS1 கண்ணன் இருக்குது, இங்கேயும் CS1 கண்ணன் இருக்குது, இங்கே CS3 லெனின் இருக்குது, இங்கேயும் CS3 லெனின் இருக்குது. ஸோ இந்த 2 டூப்ளிகேட் டேட்டாவை ரிமூவ் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிற 4 டப்பிள்ஸை மட்டும் இங்கே என்ன பண்ணுது, டிஸ்பிளே பண்ணுது. So union combines all the elements in set A and set B, but main importantly it will remove the duplicates from both the sets. Next one is set difference. A minus B ன்னு படிச்சிருக்கிறோம்ல செட்டில், அதே தான் இங்கேயுமே. The result of A minus B is a relation which includes all tuples that are in A but not in B. Bல இல்லாமல் இருக்கிற Aல, இப்போ செட் ஆஃப் 1 2 3ன்னு ஏல இருக்குது, செட் ஆஃப் 2 3 அப்படிங்கிறது பியில் இருந்துச்சுன்னா A மைனஸ் பி என்ன வரும்னு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அதே தான் இங்கேயுமே. த ஆட்ரிபியூட் நேம் ஆஃப் A ஹேஸ் டு மேட்ச் வித் த ஆட்ரிபியூட் நேம் இன் B. Attribute name in A set has to be matched with the attribute name in B. ஸோ இது ஒரு செட், இது ஒரு செட். ஏல இருக்கிற ஆட்ரிபியூட்ஸும் பியில் இருக்கிற ஆட்ரிபியூட்ஸும் கண்டிப்பாக மேட்சிங்காக இருக்கணும். அப்போ தான் என்ன ஆப்ரேஷன் பண்ண முடியும், செட் டிஃபரன்ஸ் ஆப்ரேஷன் பண்ண முடியும். இப்போ A மைனஸ் பி பண்ணோம்னா CS1ம் இங்கே இருக்குது, CS3யும் இங்கே இருக்குது. இல்லாத ஒன்றே என்னது, CS4 மட்டும்தான். அவர் அவுட்புட் வில் பி CS4 பத்மஜா. அதுதான் A மைனஸ் பியோட ஒர்க்கு. So A minus B performs all the tuples that are in A set but not in B set. Next one is intersection symbol. நமக்கு ரொம்ப நல்லா தெரியும், ரெண்டுலேயும் காமனாக என்ன இருக்குதோ அதை தான் நம்ம இன்டர்செக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். Intersection defines a relation consisting of set of all tuple that are both in A and B. Aலையும் கண்டிப்பாக இருக்கணும், Bலையும் கண்டிப்பாக இருக்கணும். However, A and B must be union compatible. ஸோ ரெண்டும் யூனியன் பண்ணுற மாதிரி இருக்கணும். தட் இஸ் ஆட்ரிபியூட் லிஸ்ட் ஷுட் பி சேமாக இருக்கணும். அண்ட் ரெண்டுலேயும் காமனாக இருக்கிற எலமெண்ட்ஸ் எடுக்க போகிறோம். இப்போ என்ன டேபிள் ஏலையும் பிலையும் காமனாக என்னென்ன இருக்குது, CS1 கண்ணன் அண்ட் CS3 லெனின் தான் ரெண்டுலேயும் காமனாக இருக்குது. இன்டர்செக்ஷன் வில் பி CS1 கண்ணன் அண்ட் CS3 லெனின் வில் பி த அவுட்புட். யூஸ்வலாக நம்ம செட் லாங்குவேஜில் யூனியன், A மைனஸ் பி, செட் டிஃப்ரென்ஸ், இன்டர்செக்ஷன் என்ன பண்ணுறோமோ அதே தான் இங்கே இருக்குது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி த ஆட்ரிபியூட் ஷுட் பி சேம் இன் போத் த செட்ஸ். Next one is product or Cartesian product, that is symbol X. Cross product is a way of combining two relations. The resulting relation contains both relation being combined. Example first பார்த்துருவோம். ஸோ டேபிள் ஏல 1 2 3 இருக்குது, டேபிள் பியில் S அண்ட் R இருக்குன்னா ஸோ எல்லாத்தையும் மேட்ச் பண்ணுறது. 1S 1R, 2S 2R, 3S 3R அப்படின்னு ஒரு மல்டிப்ளிகேஷன் கொண்டு வரது தான் நம்மளது கார்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறோம். சி 1S 1R, 2S 2R, 3S 3R. சி திஸ் டேபிள் ஏல CS1 கண்ணன், CS2 கௌரி சங்கர், CS4 பத்மஜான் இருக்குது. டேபிள் பியில் அதே மாதிரி 3 டேட்டாஸ் இருக்குது. ஸோ இதை எப்படி கம்பைன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா CS1 கண்ணன், CS28 பிக் டேட்டா, CS1 கண்ணன், CS62 R லாங்குவேஜ், CS1 கண்ணன், CS25 பைத்தான் ப்ரோக்ராமிங். அடுத்து CS2 கௌரி சங்கர், CS28 பிக் டேட்டா, ஸோ திஸ் இன்ட்டு திஸ் 3, திஸ் இன்ட்டு திஸ் 3, திஸ் இன்ட்டு திஸ் 3. இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், கார்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறோம். A into B means A times B, where the relation A and B have different attributes. Different attributes இருந்தாலுமே எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி எடுத்துக்கிறது தான் கார்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறோம். This type of operation is helpful to merge columns from two relation. ரெண்டு டேபிளில் இருக்கிற காலம்ஸை merge பண்ணுறதுக்கு this Cartesian product is very useful. That's it. This lesson gets over. Let us have a look into the 1 mark questions of this lesson. What is the acronym of DBMS? That is option C, Database Management System. A table is known as a relation. Which database model represents parent-child relationship?
Hierarchical model represents parent-child relationship. Relational database was first proposed by E.F. Codd. What type of relation that hierarchical model represents? Hierarchical model என்ன relationship represent பண்ணுது? That is one to many. Who is called the father of relational database from the following? Already படிச்சிருக்கோம். E.F. Codd தான் father of relational database ஓட father னு சொல்றோம். Which among the following is an RDBMS? Examples ல பார்த்திருப்போம் இல்லையா? DBase, FoxPro, Microsoft Access, SQLite. Which one of the following is RDBMS? SQLite is an RDBMS. Which symbol is used for select? Selectக்கு நாம sigma யூஸ் பண்றோம். A tuple is also known as row. இதுலயும் கேட்கலாம். A column is an attribute அப்படினு கேட்கலாம். Who developed ER model? Entity relationship model யார் டெவலப் பண்ணாங்க? Chen developed entity relationship model. Okay, that's it. We'll meet in the next class. Thank you, students.